சாமி கும்பிட்டாச்சுன்னக்க. ஆமாக்க. கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் தாங்க மனசில் இருக்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமாம், எப்பவும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கும். இந்த கோயில் குளம்னு வந்தால் தான் 4 பேர் மூஞ்சிலே முழிக்கிற மாதிரி இருக்குது. ஆமாக்க, நான்லாம் எப்பவும் வீட்டுக்குள்ளேயே தான் கிடக்கேன். முந்தியெல்லாம் என் வீட்டுக்கார கையில் இந்த தோட்டம் வரைக்கும் போவேன். இப்போ அதுவும் இல்லை. ஏங்க போக வேண்டியதானே? ஆமாம் செக்கு, சும்மா இருங்கக்க. உங்களுக்கு அவியல் பற்றி தெரியாது. ஏமா நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டனோ? ஏக்க அது பெரிய கதைக்க, விட்டுருங்க. அதை பற்றி பேசாதீங்க. சரிம்மா. அந்த அக்கா முகம் வேற வாடி போயிட்டே. அதை பற்றி பேச்செடுக்காதீங்கக்க. வேற எதையாச்சும் பேசுவோம். சரிம்மா. ஏக்கா ஏன் எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சிருக்கியே? நல்ல காரியமாக கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்படி இருந்தால் நல்லாவாக்கா இருக்கு. இல்லைம்மா, அவிய ஞாபகம் வந்துட்டு. சரிக்கா விடுங்க. அண்ணன் எங்கே இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிட்டே தாங்க இருப்பார். இதுக்கு போய் ஏன் இப்படி வருத்தப்பட்டு கிடக்கியே? ஏக்கா நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்கக்க. எனக்கு எதுவும் தெரியாது பார்த்தியெல்லாம், அதான் அப்படி பேசிட்டேன். ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ எதுவும் வருத்தப்படாத. எனக்கு தான் திடீர்னு சொன்ன உடனே அவிய ஞாபகம் வந்துட்டு. இல்லைக்க, கேட்ட உடனே நீங்கள் ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா, அதான் எதுவும் தப்பாக கேட்டுட்டோமோன்னு பயந்துட்டேன். அட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அதை விடுங்கக்க. எல்லாருக்கும் பொங்கலை கொடுக்க ஆரம்பிச்சிருவோமா? சாமியை கும்பிட்டு மணிக்க அப்படியே இருக்குது. ஏக்கா உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? ஐயா அதெல்லாம் இல்லைக்க. டக்குன்னு கேட்ட உடனே எனக்கு அவிய ஞாபகம் வந்துட்டு, அதனால தான் அப்படி இருந்தேன். சரிக்க. அப்போ நீங்கள் நின்றுக்கிடுங்க. போய் பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். வாரவி எல்லாருக்கும் இலையில வச்சு கொடுத்துருவேனாக்க. சரிம்மா. என் மவன் கையால் தான் கொடுக்கணும்னு ஏந்திருக்கேன். அதனால் நான் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் என்ன? சரிக்க. ஏட்டி இவன் வந்ததுலேருந்து முகமே சரியில்லையே. காலையிலேருந்து என்னமோ மாதிரியே இருக்கான். என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்க. எல்லாரும் கூட சேர்ந்து எப்போவும் நல்லா தெரியுமா கலகலன்னு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒத்தையில தனியாக சுற்றி திரியா. அகிலா ஏன்ட்டி ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். அண்ணன் எங்கட்டி உங்களோட தானே சுற்றிட்டு திரிஞ்சா? ஆளையே காணா, நீ மட்டும் நிற்கா. ஏம்மா அவன் அந்த பக்கமாக போயிருக்காம, நான் வேணா கூப்பிடட்டுமா? கூப்பிட்டு வா மக்களே. அண்ணன் கையால் தான் பொங்கல் கொடுக்கணும் பார்த்துக்க. அண்ணனை சொல்லி கூட்டிகிட்டு வரியா? சரிம்மா. ஏட்டி மெதுவா போ, விழுந்துடாத. சரிம்மா. நல்ல பிள்ளை பாத்திலாக்க. ஆமாம்மா, வீட்டில் எனக்கு எல்லா வேலையும் இவ தான் பார்த்து கொடுப்பா. அப்படியா? நல்ல பிள்ளையா இருக்காளே. ஆமாம், எல்லா வேலையும் இவ தான் எனக்கு செஞ்சு கொடுப்பா. எந்த வேலை சொன்னாலும் சரிம்மான்னு சொல்கிறதுக்கு தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டா. நல்ல பிள்ளைக்க. எங்கள் பூமாரியும் அப்படி தான். என்ன வேலை சொன்னாலும் சரின்னு சொல்லி உடனே செஞ்சிருவா. ஆமாம், எனக்கு தான் பூமாரியை பற்றி தெரியுமே. சின்ன பிள்ளையிலேருந்து அவளை பார்த்துட்டு இருக்கேன். நல்ல பிள்ளை. சத்யா வித்தியாலாம் எப்படிம்மா வீட்டில் வேலை வாப்பாளுவலா? இவ்வளவுகளை பற்றி சொன்னா அவ்வளோதான். எங்கே போனாலும் இவ்வளவுக்கெல்லாம் அவிச்சு பிறக்கி வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எங்கேருந்து இவ்வளோலாம் வேலை பார்க்குறதுன்னு சொல்ல. இப்போவும் நான் வீட்டுக்கு போனேன்னா காலையில் கூட்டாமல் போட்ட வீடாக அப்படியே தான் கிடக்கும். ரெண்டும் ஒரு பக்கம் உட்காந்து செல்ல நோண்டு இல்லை டிவியை பார்க்கும். நமக்கு கொடுத்து வச்சாதான் அவ்வளோதான். என்னாச்சு காமாச்சி அமைதியாகவே நிற்கா? ஒன்றும் இல்லைக்க, சும்மா தான். சத்யா வித்தியால வீட்டில் வேலை பார்ப்பாளுவ தானே? எங்கள் வீட்டிலலாம் ஒரு பொட்டை பிள்ளை தான். உங்களுக்கெல்லாம் 2 பொட்டை பிள்ளைகள். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து வீட்டில் வேலையை பூரா முடிச்சிருவாளுவ. ஆமாம் நல்லா முடிச்சாளுவ. அவளுக்கும் சேர்த்து நான் தான் வீட்டில் வேலை பார்த்துட்டு கிடக்கேன். இதை வெளியே சொன்னால் கேட்குறவளோ 4 பேர் சிரிச்சு விடுவாளுவ. இருந்தாலும் பிள்ளைகளை விட்டு கொடுத்தா பேச முடியும்? 4 பேத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைகளும் வேலை பார்க்குன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஆமாக்க, நல்ல வேலை பார்ப்பாளுவ. ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு பார்ப்பாளுவக்க. அதான் பாரு, உனக்கெல்லாம் 2 பொட்டை பிள்ளைகள், எனக்கெல்லாம் ஒரே பொட்டை பிள்ளை தான். நான் எத்தனை நாள் நினச்சிருக்கேன் தெரியுமா, எங்கள் முத்து மாதிரியும் சேர்ந்து பொட்டை பிள்ளையாவே பிறந்திருக்கலாம்னு. ஏன்க்கா முத்து மாதிரி நல்ல பையதானே? ஆமாம்மா, நல்ல பையதான். இருந்தாலும் ஒரு நேரம் தோணும், இந்த பையலும் சேர்ந்து பொட்டை பிள்ளையாக பிறந்திருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்குமேனு. அது என்னன்னு தெரியல, அப்போக்கப்போ தோணும். இவன் பொட்டை பிள்ளையாக பிறந்திருந்தா நல்லா இருக்குன்னு தோணும். இந்த என் மாவை போகிறாளே அகிலா, அவன் ஆம்பளை பையலாக பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குன்னு தோணும். அப்படிதாக்க ஒரு நேரம் மாற்றி மாற்றி தோணிட்டு கிடக்கும். சரி, இந்த சின்ன பொண்ணு வசந்தி ஒருத்தையும் காணுமே. ஆமாம், ஒருத்தர் ஆளை காணுமே. எங்கே போச்சு அந்த பிள்ளைகளு? இங்கே தாக்கா எங்கேயாச்சும் நிற்பாளுவ, நான் போய் கூட்டிகிட்டு வரேன். சரிம்மா. சொர்ணா. என்னக்க நீ வாரியா, நான் மட்டும் போய் கூப்பிடுவாம்மா? நீங்கள் போய் கூப்பிடுங்கக்க. இங்கே பொங்கல் கொடுக்க எடுத்து வைக்கணும்ல, நான் அதெல்லாம் எடுத்து வைக்கேன். சரிம்மா. ஏக்க எவ்வளோ நேரமாக்கா நின்றுட்டே இருக்குது? எப்போ தான் பொங்கலை கொடுக்க ஆரம்பிய? ஏன் அவன் வந்துட்டும் வசந்தி, அவன் கையால் தான் கொடுக்கணும்னு ஏந்திருக்கேன். அந்த பையன் எங்கக்கா போனா? தெரியலம்மா, சாமி தான் கும்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் அந்த பக்கமாக போனான். எங்கே போயிருக்கான்னு தெரில. என் மவளை தான் விட்டேன், இன்னும் கூப்பிடாமல் இருக்கா. என்னன்னு தெரியலையே.
ஏக்கா நான் வேணா போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வரட்டுமா? எவ்வளோ நேரக்கா நிற்க? சட்டு புட்டுன்னு பொங்கலை கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வீட்டு பக்கம் போகும்ல. இந்தா இப்போ வந்துடும் வசந்தி, ஒரு 2 நிமிஷம் இரு. அம்மா. என்ன மக்களே, அண்ணனுங்க கூப்பிட்டுட்டம்மா, இந்த பின்னாடி வாரான். இந்த பையன் வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? நான் தான் அவனை வச்சு தான் கொடுக்கணும்னு வீட்லேயே சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன். எங்கே போனா? இங்கே தாம்மா, மரத்துக்கடையில் தான் உட்காந்துட்டு இருந்தான். சரி மக்களே, நீங்கிட்டு வா, அண்ணே வரவும் கொடுக்க ஆரம்பிக்கிட்டோம். சரிம்மா. எல்லாம் எவ்வளவு நேரம்? இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? ஏம்மா சும்மா மரத்துக்கடையில் தாம்மா உட்காந்துட்டு இருந்தேன். வெயிலாக இருக்கு பத்தியலா, அதான் நீங்களாம் இங்கே பேசிட்டு இருந்தீங்க. சரி சாமியை கும்பிட்டு போய் மரத்துக்கடையில் உட்காருமேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். சரி மக்களே, எல்லாருக்கும் இலையில வச்சு கொடு. சரிம்மா. எத்தே இந்தாங்க தே. முதல்ல இங்கே இருக்க வீலுக்கு கொடுமா, நான் அப்புறம் வாங்கிடுறேன். காமாட்சி வாங்கிக்கம்மா. சரிக்க சரிக்க, நான் அந்த பக்கமாக போய் உட்காடுறேன். சரிம்மா. சின்ன பொண்ணு. என்னக்க? கொஞ்சம் குனிய. அப்படியே சொல்லுங்க 4 முடி, உங்கள்கிட்ட பேசுறதுக்காகலாம் குனிய முடியாது. குனி சின்ன பொண்ணு, ஒசரத்துக்கெல்லாம் என்னால் வந்து ரகசியம் பேச முடியாது. என்னக்க சொல்லுங்க. காமாட்சிக்காவை பார்த்தியா? பொங்கல் இவ்வளோ நேரம் வேணாம் வேணான்னுக்கிட்டு கிடந்தாவ, ஆளுக்கு முந்தி ஆளாக வாங்கிட்டு ஓடியதை பார்த்தியா? ஏன் 4 முடி, அந்த பைய தானே வாங்குங்கன்னு சொன்னா, அதனால தானே வாங்கினாவ. ஏன் லூசு சின்ன பொண்ணு. 4 முடி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், தப்புன்னு அடிச்சிடுவேன் பார்த்துக்கங்க. கிறுக்கி அடிச்சாலும் அடிச்சு விடுவா. சொல்லி எதை கேளு சின்ன பொண்ணு. சரி சொல்லுங்க. அவைய திட்டம் போட்டு முன்னாடியே போய் ஆளாக நின்னாச்சு. யாராக இருந்தாலும் முன்னாடி யார் நிற்காவளோ அவைகளுக்கு தானே கொடுப்பாவ. இவ்வளோ நேரம் பொங்கலை கொடுங்க கொடுங்கன்னு கேட்டது நாம, ஆனால் ஆளுக்கு முந்தி முன்னாடி நல்லா கணக்கு போட்டு போய் நின்று வாங்கிட்டு போயாச்சு ஆள். ஏன் 4 முடி இப்படி சோத்துக்கு செத்து போய் தெரியுறிய? ஆமாம், இவ கண்டா நான் சோத்துக்கு செத்து போய் தானே தெரியும். ஏதோ முன்னாடி போய் நின்னாவளே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஓவராக தான் பேசிட்டு வருவா. இந்த பிள்ளை என்ன முன்னாடி போய் நிற்குது? ஏன் ரெட்ட குடுமி 4 முடி என்ன சின்ன பொண்ணு? எதுக்கு 4 முடி இப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு கிடக்கிய? பாரு சின்ன பொண்ணு, வாரவளவு அவ்வளவு முன்னாடி போய் வாங்கிறாளுவ, எவ்வளோ நேரமா நின்று கிடக்கும், நமக்கு கொடுக்க வேண்டாமா? இந்த பிள்ளை என்னன்னா இப்போதான் வந்துச்சு, முன்னாடி போய் நிற்க பாரு. லூசு 4 முடி. சின்ன பொண்ணு, நான் உன்னை விட மூத்தவளாக்கும், மரியாதையா பேச பார்த்துக்க. சாரிக்கு தெரியாம டங்கு ஸ்லிப் ஆயிட்டு. உனக்கு என்கிட்ட எல்லாம் ஆகும். ஏக்க தேவையில்லாம அந்த பிள்ளைய ரெட்டை குடுமையெல்லாம் கூப்பிட்டு கிடக்காதீங்க. இது அந்த பிள்ளை வீட்டு பொங்கல் தான். அந்த பிள்ளை சொல்லுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த பானை ஓரத்தில் ஒட்டிட்டு இருக்குமே, அதை கூட கொடுக்க மாட்டாவ பார்த்துக்கங்க. என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? வாயை மூடுங்க 4 முடி. காலையில் தின்ன இட்லி அவ்வளவும் வாய் வழியாக தெரியுது. சின்ன பொண்ணு, நான் காலைல தோசை தான் தின்னேன் சின்ன பொண்ணு, எப்படி உனக்கு இட்லி தெரியும்? உங்களை மாதிரி அறிவாளி எல்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை தெரியுமா? ஏப்ப எத்தே இந்தாங்க. ராஜேஸ்வரி, நான் காமாட்சியக்கா கிட்ட போய் உட்காந்துருக்கம்மா. சரிக்க. வாளு இங்கே வா. மக்களே, கீழே கொட்டாமல் எடுத்துகிட்டு போமா. சரிம்மா. ஏக்கா இந்தாங்க. எப்பா ஒரு வழியை கிடச்சிட்டு. ஏன் வசந்தி அப்படி சொல்லியா? ஆமாம், இந்த பொங்கலுக்கு எம்புட்டு நேரம் நின்றுருக்கு தெரியுமாக்கா லைன்லையே. இந்த 4 முடி கொடுக்கறத தின்னுட்டு சும்மா போதான் பாரு. மன்னிச்சுக்கிடுங்கக்க, நான் கவனிக்கல. இருக்கட்டும் இருக்கட்டும், அடுத்த தடவை யார் முன்னாடி வரா பின்னாடி வரான்னு பார்த்து கொடுப்பா. சரிக்க. சின்ன பொண்ணு, நான் பொங்கல் எடுத்துகிட்டு போகிறேன், நீ பின்னாடி வா. நின்று அசிங்கப்படுத்தாம போங்க 4 முடி. சின்ன பொண்ணு, அங்கே திரும்பி பாரு. என்ன 4 முடி? அங்கே பாரு, அந்த இளவரசி வரா பாரு. ஆமா, இளவரசி அக்கா தான் வராவ. அவ ஏதோ வெளிநாட்டுல போய் படிக்கிறான்னு சொன்னா, என்ன இவ கூட வரா? அதானக்கு எப்போ வந்திருப்பாளோ தெரியலையே. வெளிநாட்டுலேருந்து மவா வந்தது தெரிஞ்சா அக்கம் பக்கத்தில் இருக்கவையே என்ன வாங்கிட்டு வந்தா ஏது வாங்கிட்டு வந்தான்னு கேட்பான்னு கூட இவ வெளியே சொல்லாமல் இருப்பா. பெரிய ஆளு தான் இந்த இளவரசி. ஏக்கா சும்மா இருங்கக்கு, அந்த பிள்ளை வருவு. அனு இவியலா? நீயும் என்னை பிரிந்தால் எந்த பிறவி முடியுமே, மீண்டும் வந்து சேர்ந்தால் மறுபிறவி தொடருமே. நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறேன், நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறேன். வானின்றி வெண்ணிலா இங்கில்லை, நாமின்றி காதல் இல்லையே.
காலம் கரைந்த பின்னும் கூந்தல் நரைத்த பின்னும் அன்பில் மாற்றமில்லையே உன் பேர் சொல்ல ஆசைதான் உள்ளம் உருக ஆசை